ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த பார்வதியின் கண்கள் அடிக்கடி சுவர் கடிகாரத்தை பார்த்த வண்ணம் இருந்தன. மனதுக்குள் படபடப்பு, உடலில் பதற்றம் இரண்டும் சேர்ந்து கொள்ள நிலை கொள்ளாமல் தவித்தாள். 1.5 மணி நேரம் முன்னால் பார்வதியின் மகள் மீனா கையில் சூட்கேசுடன் கண்களில் கண்ணீரோடு வந்து நின்று அதிர்ந்து போன பார்வதி என்ன ஏது என்று விசாரிக்கும் முன்னால், அம்மா ப்ளீஸ் இப்போ எதுவும் கேட்காதே, ஐ நீட் ரிலாக்ஸேஷன், 1 ஹவர் கழித்து நானே சொல்கிறேன் என கூறிவிட்டு அறைக்குள் நுழைந்து படுத்து கொண்ட போது இவையெல்லாம் பார்வதி நெஞ்சில் அடிக்கடி வந்து முட்டி மோதிய வண்ணம் இருந்தன. இதற்கு முன்னால் மீனா இப்படி இருந்ததில்லை. முகம் கொள்ளாமல் சிரிப்போடும் களிப்போடும் தன் புருஷனோடு வந்து காலை முதல் மாலை வரை தங்கி செல்வாள். சில சமயம் அம்மாவின் வற்புறுத்தல் பேரில் மறுநாள் காலையிலும் போக நேரிடும். ஆனால் இன்று அவள் தனியாக, அதுவும் கண்ணீருடன் வந்திருப்பது ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர வைத்தது பார்வதிக்கு. பிரச்சனை பெரிதாக இருக்குமோ என பீதியும் ஏற்பட்டது. பார்வதியும் அவள் சம்பந்தியும் ஆஸ்தி அந்தஸ்து இவற்றில் உச்சத்தில் இருப்பவர்கள். ஆனால் இவருடைய குடும்பத் தலைவர்களும் உயிரோடு இல்லை. 5 வருஷம் முன்னால் ஒரு சுபயோக தினத்தன்று MBA படிப்பை முடித்துவிட்டு ஒரு MNCயில் வேலையில் இருந்த கோபால் EB படித்த மீனா கழுத்தில் தாலையை கட்டினான். திருமணம் அமோகமாக நடந்தது. சீர் செனத்தி விருந்து எல்லாம் பிரமாதமாக இருந்தன. வந்திருந்த உறவினர்களும் சுற்றத்தாரும் கல்யாணம் பற்றி புகழ்ந்து சிலாதித்து பேசினர். முதலில் தேனிலவுக்கு கோபாலும் மீனாவும் ஸ்விஸ் சென்றனர். அடுத்த வருஷம் கொடைக்கானல் என்று ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு ஊருக்கு கோபால் அவளை கூட்டிச் சென்றான். திகட்ட திகட்ட சந்தோஷத்தில் திளைத்தார்கள். தான் பணக்காரி, படித்தவள் என்ற தலைகணமோ அல்லது கர்வமோ கொஞ்சம் கூட இல்லாமல் புகுந்த வீட்டில் பழகினாள் மீனா. வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாலும் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை தானே முன்னின்று செய்தாள். அதனால் மாமியாரிடம் நல்ல பெயர். புருஷனையும் நன்றாக கவனித்து கொண்டதால் அவனிடமும் நல்ல பெயர் வாங்கினாள் மீனா. இந்த சூழ்நிலையில் திடீரென கோபால் ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட, இந்த பிரச்சனையால் தான் மீனா இங்கு வந்திருக்கிறாள் என்று பார்வதிக்கு தெரியாது. நேரம் கழிந்தது. பொறுமை எல்லை மீறிட எழுந்து போய் மகளை கேட்கலாம் என பார்வதி நினைத்தாள். அப்போது மெல்ல அறையிலிருந்து வெளிப்பட்டாள் மீனா. அழுத கண்களோடு தன் அம்மா பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். அவள் இன்னும் அழுது கொண்டிருப்பது கண்டு திடுக்கிட்டவள், ஏய் என்னாச்சு? நானும் வந்ததிலிருந்து பார்க்குறேன், நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க. அப்படி என்னதான் பிரச்சனை? தன் வீடுகளை புடவை தலைப்பால் துடைத்து கொண்ட மீனா, பிரச்சனைதாமா என்றவள், எனக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா என கேட்டாள். ஆமாம், நான் இன்னும் ஒரு குழந்தையை பெற்று தரலையெனு உன் மாப்பிள்ளைக்கு கோபம். அதனால் என்னை தலைமுழுகப் போறதா பேச்சு. அதிர்ச்சியுற்றாள் பார்வதி. என்ன அநியாயம் இது? கல்யாணமாகி 5 வருடம்தான் ஆகிறது. இது ஒரு கெடுவே இல்லை. எத்தனையோ பேருக்கு காலம் தாழ்த்தி குழந்தை பிறந்திருக்கு. அதற்குள் இப்படி ஒரு அவசர முடிவா? கொத்தித்து போனாள் பார்வதி. உன் மாமியார் என்ன சொல்றாங்க மீனா? அவங்க நல்லவங்க. விஷயம் அறிந்ததும் அவரை நல்லா காய்ச்சி எடுத்துட்டாங்க. மனுஷன் கப் சிப்புன்னு அடங்கிட்டார். பெரும் மூச்சு கொன்று விட்ட பார்வதி, மாமியாரின் சப்போர்ட் உனக்கு இருக்கிற வரை நீ கவலைப்பட வேண்டாம் மீனா, ஆயாசத்துடன் சொன்னாள் பார்வதி. நீ சொல்றது சரிதாம்மா. என்னை தனியாக கூட்டிட்டு போய் இதோ பார் மீனா, அவன் கிடக்கிறான். நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். நீ வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால்தான் இங்கு வந்தேன். இது உன் வீடு மீனா. உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் பட்சத்தில் நீ எத்தனை நாள் வேணுமானாலும் தங்கலாம் என்ற பார்வதி தொடர்ந்தாள். இதோ பார், தற்சமயம் எதையெல்லாமோ நினைச்சு
மனசை போட்டு குழப்பிக்காத. நம்ம எதிர் வீட்டு நந்தினி இதே பிரச்சனையால் தான் ஃபேஸ் பண்ணினான். கடைசியில் நடந்தது என்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, நல்லா ஞாபகம் இருக்கு. 9 வருஷம் உண்டாகாமல் இருந்த நந்தினியை புருஷனும் மாமியாரும் சேர்ந்து மலடி மலடின்னு கரிச்சு கொட்டி கூடவே ரொம்ப இல்ட்ரீட்டும் பண்ணினாங்க. கடைசியில் அவளை விவாகரத்து செய்கிற அளவுக்கு கூட போனாங்க. பார்த்துக்கோயேன். இம்சை தாழாமல் நந்தினி கண்ணை கசக்கிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த நாட்கள் கணக்கில் அடங்கா. தங்கள் பெண்ணின் நிலைமையை பார்த்து அவளோட பெற்றோரும் கண்ணீர் விடுவாங்க. கடைசியில் ஒரு வழியாக ஆண்டவன் கண்ணை திறந்தார். அவளும் உண்டாகி செக்கச்செவேல்னு ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். நந்தினியை கரிச்சு கொட்டிய அவள் புருஷனும் மாமியாரும் அவளை தங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்க. இப்போ ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டாங்க. அம்மா, அந்த நந்தினி அக்காவுக்கு குழந்தை பிறக்காமல் போயிருந்தால் பாவம், அவங்க கதி என்னவாக ஆகியிருக்கும் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்கிறது. கரெக்ட், அவளுக்கு 9 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. ஆனால் உன் விஷயத்தில் 5 வருஷம்தான் ஆகிறது. இது பெரிய டிலேவே கிடையாது மீனா. உனக்கு இப்போ 29 வயசு நடக்கிறது. 32 வயசு இல்லை. அதுக்கு மேலே கொஞ்ச நாள் வரை கூட காப்பத்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலேனா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். படபடப்புடன் குறுக்கிட்டாள் மீனா. ஒருவேளை குறை என்னிடம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போது சொன்ன மாதிரி அவர் என்னை தலைமுழுகினால் என்னம்மா செய்கிறது? பைத்தியம், ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன்? நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். பார்வதி ஒரு ஆப்டிமிஸ்ட். எதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு செயல்படுவாள். அப்படி எதிர்பார்த்து நடக்காமல் போனாலும் வருத்தப்பட மாட்டாள். ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்வாள். அவள் சுபாவம் அது. இப்போது அவள் சொன்ன வார்த்தைகள் மீனா மனசுக்கு இதமாக இருந்தது. கையில் வைத்திருந்த அலைபேசி ஒலிக்க மீனா எடுத்து பார்த்தாள். டிஸ்பிளேயில் மாமியார் என்று இருந்தது. அம்மா ஃபோனில் மாமியார் மென்மையாக கூறியவள் அலைபேசியை காதுக்கு கொண்டு போனாள். ஹலோ, சொல்லுங்க அத்தை. மீனா, நீ அங்கே போனதிலிருந்து உன் புருஷன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு இருக்கான். சாப்பிட மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரம் கூட உன்னோட பிரிவை அவனால் தாங்க முடியலை. இவனா உன்னை தலைமுழுக்க போகிறான்? மாமியாரின் வார்த்தைகள் மீனா மனதில் சந்தோஷ பூக்களை மலர வைத்தன. உடலில் புது ரத்தம் பாய்ந்தார் போல கிலுகிலுப்பை ஏற்படுத்தியது. சரிங்க அத்தை, நான் வேணா உடனே புறப்பட்டு வரவா என்றால் படபடப்போடு. உடனே வேண்டாம், நாளைக்கு காலை கிளம்பி வா. அப்புறம் உங்கள் அம்மா இருக்காங்களா? இதோ பக்கத்திலேயே இருக்காங்க, பேசுங்க. அலைபேசியை பார்வதியிடம் கொடுத்தவள், மாமியார் உங்ககிட்ட பேசுகிறாங்க என்று விட்டு முகம் மகிழ்ச்சியில் மென்னிட துள்ளி எழுந்து ஓட்டமும் நடையுமாக டாய்லெட்டுக்கு விரைந்தாள் மீனா. மகளிடம் தென்பட்ட திடீர் மாற்றம் மாமியாரிடம் இருந்து ஏதோ நல்ல செய்தி வந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியது பார்வதிக்கு. அலைபேசியில் பார்வதி, எப்படி இருக்கீங்க சம்பந்தி என்றாள். பார்வதியின் விசாரிப்புக்கு நலமாக இருப்பதாக சொன்னால் கோபால் அம்மா. அப்புறம் சம்பந்தி, முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். மீனா பக்கத்தில் இருக்காளாம். டாய்லெட் போயிருக்கா. சும்மா சொல்லுங்க. இங்கே நடந்தது என்னங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மீனா கண்ணீரோட விஷயத்தை சொன்னான். எனக்கு வேதனையாக இருந்தது சம்பந்தி. ஆனாலும் மாப்பிள்ளை ரொம்பவே அவசரப்படுறார். எவ்வளவோ நேரம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு ஒரேடியாக தலை முழுகிறதா சொன்னது கொஞ்சம் அதிகமான பேச்சு தான் சம்பந்தி. பொறுக்க முடியாமல் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கா மீனா. சாரி சம்பந்தி, ஆனால் கோபால் தான் அவசரப்பட்டு அப்படி மீனாவை திட்டிக்கிறதுக்காக இப்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறான், வேதனைப்படுறான். இனிமே கோபால் அப்படி நடந்துக்க மாட்டான், அதுக்கு நான் உறுதி. அப்புறம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா குழந்தை விஷயமா நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? சொல்லுங்கள்.
நாள் கணக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலைன்னா வச்சுக்குவோம். மேற்கொண்டு டாக்டர்கிட்ட போய் உடம்பை செக் பண்ணுற வேலையெல்லாம் வேணாம். ஏன்னா குறை இன்னாரிடம்தான் இருக்குன்னு தெரிய வரும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் பாவம் மனசொடிந்து போவார். அந்த குறை வாழ்நாளெல்லாம் அவங்க மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தால் கோபாலின் அம்மா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தை காப்பகத்திலிருந்து ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம். இதில் தப்பு ஒன்றும் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்மந்தி? குழந்தை விஷயத்தில் கோபால் அம்மா மகள் மீது கொண்டிருக்கும் கரிசனமும் பரிவும் கண்டு பார்வதிக்கு பூரிப்பாக இருந்தது. ஏற்கனவே மாமியார் தன்னை மருமகளாக நினைக்காமல் மகளை போன எண்ணி அன்பையும் பாசத்தையும் அள்ளி வழங்குவதாக மீனா பார்வதியிடம் கூறியிருக்கிறாள். மேலும் புகுந்த வீட்டில் மீனா காலடி எடுத்து வைத்து 5 வருடங்களில் ஒரு நாளும் மாமியார் தன்னிடம் முகம் சுகித்தது கிடையாது. தன்னை எடுத்தெறிந்து பேசியதில்லை என்று கூட சொல்லியும் இருக்கிறாள். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது எந்த சந்தர்ப்பத்திலும் மாமியார் தன் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டார் என திடமாக நம்பினாள் பார்வதி. சிறிது நேரம் யோசனை செய்த பார்வதிக்கு எது எப்படி நடக்குமோ அது அப்படியே நடக்கும் என்ற கீதையின் சொற்கள் மனதில் எதிரொலித்தது. பிரச்சனை தீர்ப்பதில் சம்மந்தியின் அணுகுமுறையும் பிடித்திருந்தது. என்ன சம்மந்தி, பதில் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க? பார்வதி பக்கவாட்டில் திரும்பி பார்த்தாள். மகள் இன்னும் டாய்லெட்டிலிருந்து வெளிப்படவில்லை என்பது தெரிந்தது. குரலை தாழ்த்தி, சம்மந்தி ஏன் கவலைப்படுறீங்க? நிறைய நேரம் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிறது நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு வேளை அப்படி நடக்காத பட்சத்தில் நீங்கள் சொல்கிறபடி செய்யலாம் என பேச்சை முடித்தாள் பார்வதி. கூடவே நம்ம 2 பேரோட குடும்பம் அந்த காலத்தில் செய்ததை இப்போ நம்ம பிள்ளைங்க ரிப்பீட் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அப்படி செய்துதானே ஆக வேண்டும் சம்பந்தி என்று மனதில் நினைத்து கொண்டாள் பார்வதி. நீங்கள் இந்த கதையை என்ன மாதிரி நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.